வணக்கம், வெல்கம் டு தளபதி மணிஷ் டிவி. இன்றைக்கி நம்ம அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில் இவங்களோட நடிப்பில் வெளிவந்திருக்க புஷ்பா பார்ட் 2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 கண்டினியூ தான் பார்ட் 2. அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதில் என்னென்ன பண்ணாப்புலையோ அதோட எதிர்வினைகள் தான் அந்த படத்தில் நடக்குது. படத்தோட ஸ்டோரி, இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். செஞ்சந்தன மரம் கடத்தல், அதில் இருக்க சூழ்ச்சிகள், அதனால அவர் என்ன ஆகுறாரு, எப்படி ஆகுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையும். அந்த படத்தில் எப்படி ஒரு இடத்தோட தலைவர் ஆனார் அப்படின்றத பேஸ் ஆகி கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் ஒரு ஒரு கன்சைன்மெண்ட்டு ப்ளஸ் சென்டிமெண்ட்டு அப்படி இப்படின்னு கொண்டு போய் படத்தை முடிச்சிருக்காங்க. இதில் பார்ட் 3 லீடு வேறு வச்சுருக்காங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஓவரால் படம் நல்லாயிருக்கு. 3.5 மணி நேரம் படம் பார்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். என்ன சொல்கிறது, நான் இந்த சிவாஜி இந்த படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அதுவே 3 மணி நேரம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த படம் 3.21 நிமிஷம் ஏதோ போட்டிருந்தேன். 3.25 மணி நேரத்துக்கு மேலே. 3.25 மணி நேரத்தில் படத்தை நம்மளுக்கு போர் அடிக்காமல் கொண்டு போயிட்டாங்க. ஒரு சில இடத்துல தேவையில்லாத சீனு, தேவையில்லாத பாட்டுன்ற மாதிரி இருந்துச்சே தவிர, மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க படத்தை. இந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் ஒரு சில இடத்துல கொஞ்சம் என்னடா பண்ணுறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் சூப்பராக போயிடுச்சு. மிஸ்டேக்ஸுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் தெரியல. நல்லா இருந்துச்சு படம். என்ன சொல்கிறது, இதே தமிழில் எடுத்தால் கழுவி கழுவி ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏன் இந்த படத்துக்கு சொல்லலைன்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். அது என்னென்னு தெரில, நம்ம ஆளுங்க எடுக்கையில் தான் குறை சொல்ல தோணுதா என்ன கருப்புன்னு தெரியல. அவங்க எடுக்கையில் ஆன்னு வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். படத்தில் சூப்பர் அப்படின்னு சொல்ல போனால் டான்ஸு நிறையா இடத்துல பயங்கரமாக தெரிக்க விட்டுருந்தாப்புல. அதே புஷ்பராஜ் பாடி லாங்குவேஜ் தான். அதே மாதிரி வாயில் வீடாக போட்டுக்கிட்டு பேசுகிற மாதிரியே தான் படம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காப்புல. படம் ஃபுல்லாகவே அதே பாடி லாங்குவேஜ் தான். படத்தில் பார்ட் 1 ஒரு ஒரு லீடு இருக்கும். அதாவது எப்படின்னா, பார்ட் 2 தன்னோட அண்ணன் குடும்பத்தை இவர் தான் மானத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அது மாதிரி தான் முடிப்பாங்க அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதே மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. வேறு படத்தில் சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசாக படம் நல்லா இருந்துச்சு. வேறு எதுவும் இதில் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் லேக் உட்கார முடியல. ஏன்னா ரொம்ப நேரம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு. அதாவது என்ன சொல்லலாம்னா, படத்தில் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அப்பா படம் அதோட முடியுதுடா அப்படின்னு நினைப்போம். ஆனால் முடியல, மறுபடியும் போகுது. மறுபடியும் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அப்பா படம் இதோட முடியுதுடான்னு நினைப்போம். அப்பவும் முடியலை, மறுபடியும் போகுது. அந்த மாதிரி படம் லென்த்தாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சா என்னன்னு சரியாக தெரில. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம்.